எப்படி ஒரு ஐபிஎம்மோட பேக் எண்டான Node.js Express.jsஓட ஃப்ரீ சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இது டிஸ்க்ளைமர் ஒன்று சொல்லிக்கிறேன். இது யார் யாருக்கு ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல வந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த கோர்ஸ் வந்து ஃப்ரீ வந்து கிடைக்கும். தென் அதர்ஸ்க்கு வந்து என்ன ப்ரீமியம் பேக்காக தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ரீயாக இதை எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா க்ரோமை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு எந்த இமெயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமெயிலை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த இமெயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இமெயில் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. நான் வந்து காப்பி பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வந்து என்டர் எழுதிக்கிறேன். என்டர் எழுதினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் விண்டோ காட்டும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஐடி வந்து சைன்இன் பண்ணணும். ஸோ சைன்இன் கொடுத்துக்கலாம். சைன்இன் கொடுத்தோம் நம்மளுக்கு இன்னொரு பேஜ் போகும். அந்த பேஜில் வந்து என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் இன்னொன்று சைன்இன் காட்டுது. ரிஜிஸ்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறோம்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் என்ன பண்ணணும்னா நம்ம நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் அடுத்தது நம்மளே இமெயில் கொடுக்கணும். இந்த இமெயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலுக்கு வந்து எந்த ஐடி யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த இமெயில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து கொடுக்கணும். அடுத்தது பாஸ்வேர்டு கொடுக்கணும். அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிரும். தென் வந்து இப்போ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சைன்இன் பண்ணணும். நான் ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் சைன்இன் கொடுத்து உள்ளே வைக்கிறேன். சைன்இன் கொடுத்து உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன காட்டும்னா டாப் ரைட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபைல் ஐக்கான் காட்டும். நம்ம நேம் அங்கே வந்து மென்ஷன் ஆயிருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா மை லேர்னிங் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரீமியம் பேக் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்துருப்பாங்க. அது வந்து இங்கே வந்து கண்டினியூ டு ஒர்க்குன்னு காட்டுது. தென் அதர் வந்து கீழே காட்டுது பாருங்க. அதில் வந்து நிறைய கோர்ஸ் காட்டும். பட் நம்மளுக்கு வந்து அதுவும் ஃப்ரீ தான். மேலே உள்ளது வந்து தான் நம்மளுக்கு ப்ரீமியம் பேக் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். கிளிக் பண்ணி உள்ளது போனதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த கோர்ஸோட டிஸ்கிரிப்ஷனில் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ படிக்க முடிஞ்சுன்னா டைம் இருந்துச்சுன்னா அதை படிங்க. தென் வந்து நம்ம அந்த கோர்ஸ் அக்சஸ் பண்ணுவோம். ஸோ கோ டு கிளாஸ் போய்க்கலாம். இந்த கோ டு கிளாஸ் கொடுத்துள்ள வந்தோம்னா இந்த மாதிரி தான் விண்டோ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வந்து ஆப்ஷன் காட்டும். இதை ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கோர்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் போய்க்கலாம். இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன காட்டுது பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸோட மெனுலாம் கொடுத்துருக்கு. எப்படின்னா நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்களா ஃபர்ஸ்ட் புக் ஓப்பன் பண்ணா அது மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெல்கம், அடுத்து வந்து மாடல் 1, மொத்தம் 6 மாடல் இருக்கு. ஜஸ்ட் நம்ம அடுத்து வந்து இந்த 6 மாடல்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு பேட்ச் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்ப்போம். அந்த பேட்ச் வந்து நம்ம எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அந்த பேட்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கம்ப்ளீட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அந்த கோர்ஸோட பேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பேக் அண்ட் ஆப்பான டெவலப்மெண்ட் Node.jsக்கான அந்த ஆப் இதை வந்து நம்ம லிங்க்லேயே போஸ்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து என்ன பண்ணலாம் கோர்ஸ் அந்த பேட்சஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அதுலேயே வந்து நம்ம இது வந்து பேட்சஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்னன்னா மேலே வந்து அடுத்த ஆப்ஷனாக இருக்குது. அதாவது ப்ராக்ரஸ் பார்ப்போம். ப்ராக்ரஸை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன காட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோர்ஸை வந்து எவ்வளோ டைம்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம், எவ்வளோ கவர் ஆயிருக்கு, அது மாதிரி வந்து அந்த கோர்ஸை எவ்வளோ டைம் வந்து அக்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஓவராலாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்த டேட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணோம், எவ்வளோ நாள் வந்து அதை எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி வந்து அந்த டேட்ஸ்லாம் அங்கே வந்துடும். டிசிஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கோர்ஸை பற்றி வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்துருக்கும். ஓகேங்களா? இந்த மாடல்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக முடிக்க நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு பேட்ச் கிடைக்கும். அதை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம்.